ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ் குக் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஆனியன் பக்கோடா பேக்கரி ஸ்டைலில். ஏற்கனவே நம்ம ஆனியன் பக்கோடா போட்டிருக்கோம் ஹோட்டல் ஸ்டைலில். இப்போ நம்ம வந்து பேக்கரி ஸ்டைலில் ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவில் பார்க்குறீங்களே ஆனியன் ஸ்லைஸு, அது கூட வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கரம் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, தோல் உரிச்ச வேர்க்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் கேஷ்யூ நட்டை கூட ஆட் பண்ணலாம். இடித்து வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் தேவையான அளவுக்கு. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் போட்டிருக்கேன். 1 கப்பு வந்து கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் வந்து அரிசி மாவு, நல்லா கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் சில்லி பவுட்ரு போட்டிருக்கு. வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தண்ணியை வந்து தெளிச்சிக்கலாம். அதில் தெளிச்சிட்டு புட்டு மாவு பதத்துக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வீடியோ எப்போ போட்டாலும். நம்ம வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் யூடியூப் வந்து இது புதுசாக அடுத்தடுத்த புதுசாக வரவங்களுக்கு நம்ம வீடியோவை சஜஷன் பண்ணுவோம் நம்ம யூடியூப். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றி அதை சூடு பண்ணிக்கலாம். சூடாகட்டும். நான் முதல்லயே ஒரு செட்டு போட்டு எடுத்துட்டேன். அது எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா கேமரா வந்து விழுந்துருச்சு. அது எடுக்கும்போது கேமராவில் பட்டு கீழே விழுந்துருச்சு. அதனால நான் அந்த கேப்பில் வந்து போட்டது ஆயிலில் போட்டது வந்து கருகிருச்சு. அதனால இன்னொரு செட்டு நான் இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்கு. நம்ம பெசஞ்சு வச்சிருக்க அந்த மசாலா வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம இப்போ ஆயிலில் போட்டுக்கலாம். இது வந்து பேக்கரி ஸ்டைலில் போடுவாங்க. இதில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த சூடான ஆயில் இருக்கு இல்லையா, அந்த மாவு மசாலா மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, வெங்காயத்தோட மாவெல்லாம் போட்டு அதை கூட நம்ம சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கணும். அந்த ஆயிலை வந்து கொஞ்சமாக ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து ஆயிலை சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து மேலேயும் உள்ள வந்து சாஃப்டாகவும் தெரியும். அதாவது சாஃப்டானா எப்படின்னா மாவாக தெரியும். இப்போ உடனே பிரித்து விடாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம கரண்டியை போட்டு அதை திருப்பி விட பார்க்கலாம். அப்போ தான் வந்து அது உடையாமல் நமக்கு கிடைக்கும் பக்கோடா. இல்லைன்னா ஆனியன் பக்கோடா வந்து அந்த ஆயிலே வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து உடஞ்சி உள்ளே போயிடும். அப்போ நமக்கு அது வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் அந்த மசாலா உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போடும்போது, பூண்டெல்லாம் போடும்போது கொஞ்சமாக 1 டீஸ்பூன் சூடான ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இதில் வந்து கட் ஆயிடுச்சு, அந்த வீடியோ கிளிப் வந்து கட் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப சாரி. இது அடுத்த வாட்டி நடக்காமல் பார்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பிளேட்டிங் பண்ணியிருக்கோம். அது கூட வந்து கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கோம். இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே ஆனியன் பக்கோடா ஒன்று போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம போட முடியும், பார்க்கலாம் நீங்கள்.